அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உடல் எடை 100 கிராம் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் மல்யுத்த வீராங்கனை திருமிகு வினேஷ் போகத். அறிவிப்பை தொடர்ந்து அவர் ஓய்வு பெறும் முடிவை அறிவித்திருக்கிறார். இது குறித்த இன்றைய நேர்பட பேச அமர்வுடன் நம்ம பேச இருக்கிறோம். ஓய்வை அறிவித்த வினேஷ் போகத் சர்ச்சையில் இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் என்னதான் நடக்கிறது இந்திய விளையாட்டுத் துறையில் அப்படிங்கிற தலைப்பில் திமுகவிலிருந்து திரு SKP கருணா பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்க வரதராஜன் இணைந்திருக்கிறார். மல்யுத்த கூட்டமைப்பிலிருந்து திரு லோகநாதன் இணைந்திருக்கிறார். சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஓவியா இணைந்திருக்கிறாங்க. பத்திரிகையாளர் திரு TN ரகு பங்கேற்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ரகு, ஓய்வு பெறும் முடிவை அறிவித்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமா, இல்லை வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இதை பார்க்கணுமா? ரெஸ்லிங் வந்து ஒரு சாதாரண ஸ்போர்ட் இல்லை, நிறையா சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டிய ஸ்போர்ட். ஏன்னா வந்து எல்லாருமே 2 kg 3 kg எடையை குறைச்சி போட்டி போடுறாங்க. அவங்க வந்து அந்த ஃபைனலுக்கு முதல் நாள் வந்து செஞ்ச அந்த ஒர்க் அவுட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேட்டாலே பதறுது. தண்ணி குடிக்கல, சாப்பிடல, தூங்கலை, ஃபுல்லாக வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. வந்து முடியை கட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுடைய சிங்லெட்டை வந்து ஷார்டன் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ ஒர்க் பண்ணி தான் அவங்க கலந்துக்க முடியுது. இது வந்து ஒவ்வொரு போட்டியிலும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஏன்னா அவங்க குவாலிஃபயர்ஸ்லேயும் இதே மாதிரி 50 kgக்கு கீழே கொண்டு வரதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. 53 kgலேயே அவங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்குது. ஸோ அதனால் வந்து இது நாட் ஈஸி, எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. இது தொடர்ந்து 2028 ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் திரும்பவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது கடினமான விஷயம். அப்புறம் அவங்க வந்து மென்டலி பயங்கரமாக அஃபெக்டட். அவங்களுடைய போராட்டம் வந்து இந்த பாரிஸில் ஆரம்பிக்கல, அது ஜந்தர் மந்தரில் ஆரம்பிச்சது. அப்பையிலேருந்து அவங்களுக்கு வந்து உளவியல் சிக்கல், அதுக்கப்புறம் நெருக்கடி பலவிதமாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் இந்த ரிட்டைர்மெண்ட் நான் சொல்லுவேன். இந்த பாரிஸில் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுனால மட்டும் இல்லை, ஓவராலாக அவங்க அனுபவித்த டார்ச்சருக்கு வந்து ஒரு முடிவு கட்டுறதுக்காக ஒரு எமோஷ்னல் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஐ ஃபீல் ஸோ சேட் ஃபார் ஹர். ஏன்னா நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கே இவ்வளோ பதப்பதைக்குது, இவ்வளோ வருத்தமாக இருக்குது, அவ்வளோ சோகமாக இருக்குது. இவ்வளோ 20 வருஷமாக ரெஸ்லிங் தான் தன்னுடைய வாழ்க்கை, அந்த ஒலிம்பிக் மெடல் தான் தன்னுடைய கனவுன்னு ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவங்களுக்கு வினேஷ் போகத்துக்கு எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஏன்னா அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் மெடல் வின் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தெரியும் திரும்பவும் வந்து 2028 ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும்னா இந்த ப்ராசஸை செஞ்சாகணும். ஏன் அந்த நம்பிக்கையை இழந்தாங்க? நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இன்னொரு ஒலிம்பிக்ஸ் போகணும், எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அவங்க வந்து அதில் போய் மெடல் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா 33 வயசு ஆகும். அப்போது கடினம் தான் பெண்களுக்கு. இந்த பின்னடைவு வந்து இயல்பாக நடந்த பின்னடைவு இல்லை, இனிமே நாம் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம வெற்றியடை வைக்க மாட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து. அதாவது இங்கே சப்போர்ட் சிஸ்டம் இல்லையே. இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி கடந்த 1 வருடமாக நடந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்தியாவில் அத்லீட்ஸை எப்படி சப்போர்ட் பண்ணணும், பெண்களை எப்படி சப்போர்ட் பண்ணணும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் வந்தால் எப்படி அவங்களுக்கு நம்ம துணையாக இருக்கணும், உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற புரிதலே இல்லாத கண்ட்ரியாலாம் இருக்கிறோம். நம்ம எல்லா விஷயத்துலையும் சொல்கிறேன்னா அப்படி அதுவே மனச்சோர்வை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உறுதுணையாக இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருந்திருந்தா, பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை வந்து அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கி மேலே நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தா அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டே இல்லையே. கண்டிப்பாக அடுத்த முறை கோப்பையை வெல்லுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது, ஆனால் சிஸ்டம் மீது நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த ஒலிம்பிக்ஸுக்கு நான் குவாலிஃபை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நினைக்குது. ஏதாவது சாபட்டேஜ் பண்ணிடுவாங்களோ, என்னுடைய டோப்பிங் சாம்பிளை டேம்பர் பண்ணுவாங்களோங்கிற பயத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சஞ்சய் சிங் அப்படிங்கிற பிரிஜ்பூஷன் சரண் சிங்குடைய ரைட் ஹேண்டு தான் இப்போது ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய பிரசிடென்ட். எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்? ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அவர் தான் வந்து இன்டைரக்டாக இன்னும் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஒரு ப்ராக்சியை வச்சு. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யார்? அந்த கேள்வி நம்ம எழுப்பணும் இல்லையா? அதாவது அவங்க குற்றச்சாட்டு சொன்ன உடனே ஆக்ஷன் எடுத்திருந்ததுன்னா அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாகி 53 kg கூட அவங்க போட்டி போட்டிருக்கலாம், அதுக்கு வந்து தயாராகிருக்கலாம். அந்த அந்திம் பங்கில் தோக்கடிச்சு அவங்க 53 kgயில் வந்து போட்டி போட்டிருக்கலாம். அந்திம் பங்கில் உடனே தோத்துட்டாங்க, 10-0 தோத்துட்டாங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க 55-57 கிலோவில் இருக்கிறவங்க 2 கிலோ குறைச்சி 53 வருது மச் ஈஸியர் தென் கோயிங் டவுன் டு 50.
அது வந்து உங்களுக்கு ஃபிசிக்கலாக டிமாண்டிங் 50க்கு கீழே ஒரு வெயிட்டே கிடையாது ரெஸ்லிங்கில். அதுக்கு நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்தணும்னா பயங்கரமான சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களுடைய பாடி வெயிட் நேச்சுரலாக ஒன்று இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நீங்கள் வந்து அந்த போட்டியிலே கலந்துக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. எப்படி அவங்க வந்து ரிலாக்ஸ்டாக போட்டிக்கு தயாராவாங்க? முதல் நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த எடையை பற்றியே கவலை இருந்ததுன்னா அவங்க எப்படி போட்டிக்கு தயாராக முடியும்? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பவர் வேணும், ஆனால் சாப்பிட முடியாது, வெயிட்டை பார்க்கணும், அநியாயங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்டுங்கிறது ஒரு ஜாயாக இருக்கணும், என்ஜாய் பண்ணி விளையாடணும். நம்ம விளையாட்டு மைதானத்துக்கு எதுக்கு போகிறோம்? கவலையை மறந்து ஜாலியாக விளையாடுறதுக்கு. பட் இவ்வளோ குடைச்சல் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து அந்த ரெஸ்லிங்கில் உள்ள பிரச்சனைகளை வந்து விருப்பத்தோடு தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பேஷன் அது. அவங்க அப்பா, அவங்க குடும்பமே வந்து கசின்ஸ் எல்லாருமே ரெஸ்லிங் தான் இருக்காங்க. சகோதரிகள், டங்கல் ஃபேமிலி, டங்கல் படமே இவங்களை வச்சு எடுத்தது. ஸோ அதனால அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உளவியல் சிக்கலை கொடுத்தது. அதுதான் காரணம் நினைக்கிறேன். அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த கல்மினேஷன் வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன். இதில் வந்து ஒரு மெடல் வாங்கியிருந்தா இப்போ அதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கோல்டோ சில்வரோ வாங்கிட்டு அதை பற்றி நம்ம சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்போம். இந்த எமோஷ்னல் மூமெண்ட்டில் அந்த பழைய பேர்டன்லாம் சேர்ந்து அப்படியே வந்து அமித்திருச்சு. ஸோ சேட் அது. ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்லிங் வீரரையோ வீராங்கனையோ கொண்டாடினதில்லை. ஏன்னா அவங்க நாட் மியர்லி அ ரெஸ்லிங் வீராங்கனை. அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அவங்க பட்ட கஷ்டம்லாம் நம்மளை வந்து பாதிச்சுது. அதனால நம்ம வந்து அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னு பார்க்காம நம்மள ஒருத்தரா இந்தியாவில் உள்ள எல்லா பெண்களுக்கும் போராடின ஒரு பெண்ணை பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி குட் நாட் வின் த மெடல். 100 கிராம்ங்கிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோப்பு பாருடைய வெயிட்டு தான், 2-3 முட்டையை தூக்கி வச்சா வரும் அப்படின்றாங்க. பட் ரூல் இஸ் அ ரூல். அதையும் நம்ம சொல்லணும். நம்ம எமோஷனலாக வந்து இல்லை எங்களுக்கு மெடல் கொடுக்கணும்னு கேட்குறது ரூலுக்கு அகென்ஸ்ட். அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. அந்த ரூல் வந்து வினேஷ் போகத்துக்காக பண்ணதில்லை. உலகத்தில் உள்ள எல்லா வீராங்கனைகளுக்கும் அதே ரூல் தான். வேறு எந்த வீரரோ வீராங்கனையோ ஃபைனலுக்கு முன்னாடி டிஸ்குவாலிஃபை ஆகலை. ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதை நம்ம வந்து லாஜிக்கலாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். உலக மல்யுத்த சங்கம் வந்து வினேஷ் போகத்துக்கு எதிரானது கிடையாது. அது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அது வந்து அந்த மெடிக்கல் டீம் ஏன் வந்து அந்த ஒரு இரவில் அதை குறைக்க முடியலங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் நிச்சயமாக கேட்கணும். ஏன்னா வந்து அந்த நம்பிக்கையில் தான் அவங்க போயிருக்கிறாங்க. அவங்கள விட அந்த டாக்டர்ஸுக்கு, நியூட்ரிஷனிஸ்ட்டுக்கு, அந்த ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட்டுக்கு தான் நல்லா தெரியும். இந்த நம்பிக்கை இருக்குது. 50 கிலோக்கு கீழே கொண்டு வந்துட முடியும். முதல் நாள் கொண்டு வந்திருக்காங்க. அப்பயே அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. 400 கிராம் அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ அதை குறைச்சி 50க்கு கீழே வந்துருச்சு. ஆனால் அந்த பவுட்டும் போது சாப்பிட்டது ஒரு 2.7 kg அதிகமாக்கிடுச்சு. அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ஒரு இரவு ஃபுல்லாக கழிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு 100 கிராம் அதிகமாக இருக்குது. அது ரூல் படி என்னென்னா, நீங்கள் முதல் நாள் போட்டியில் அந்த வெயிட்டு வந்து கரெக்டாக இருந்திருந்தால் கூட நீங்கள் 2வது நாள் வந்து ஓவர் வெயிட் ஆனால் என்டையர் ரிசல்ட்டும் கேன்சல் ஆகிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, இது கொடுத்துடலாமே, சில்வர் மெடல் கொடுத்துடலாமே, ஃபைனலில் டிஸ்குவாலிஃபை பண்ணிக்கோங்க, முதல் ரவுண்டெலாம் அவங்க நியாயமாக தான் ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. பட் ரூல் வந்து கம்ப்ளீட் ரிசல்ட்டை கேன்சல் பண்ணுறது. அதனால தான் உங்களுக்கு எதுவும் கிடைக்காம போயிடுச்சு. திரு தங்க வரதராஜ், நான் தோற்று விட்டேன், என் தைரியமெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி மல்யுத்த போட்டியிலிருந்தே ஓய்வு பெற்றிருக்கிறார் வினேஷ். யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக, அதாவது இன்றைக்கு வந்து இது வார்த்தையால வர்ணிக்க முடியாது. நிச்சயமாக 140 கோடி மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஆனால் 140 கோடி மக்களிடம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவர் தங்க மெடல் பெற்றதாக தான் நினைக்கிறாங்க. அது வந்து உலக மனிதநேயம் கொண்ட உலக மக்கள் கூட அப்படிதான் பாக்குறாங்க. இன்னைக்கு நிச்சயமாக எந்த ஒரு மனிதருக்கும் உடனடியாக ஆறுதல் சொல்ல முடியாது, உடனடியாக அந்த ரெக்கவர் ஆகி மனசிலிருந்து வந்துட முடியாது. அது சாதாரண காயம் இல்லை. ஏன்னா 19 வயசுல தொடங்கின தன்னுடைய வெற்றியை வந்து இன்னைக்கு ஒன்றும் சாதாரண வெற்றியை வார்த்தைகள் வர்ணிக்க முடியாதுங்க. ஏன்னா ஜப்பான் வீராங்கனை வீழ்த்தினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 82 போட்டிகளை தொடர்ந்து தோற்க முடிக்காதவரை நம்ம நாட்டு வீராங்கனை தோற்கடிச்சது. இப்ப நீ கேட்க 2 விஷயம். நிச்சயமாக நாங்கள் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவரை நிச்சயமாக வந்து மனதளவுல ஒரு குறிப்பிட்ட கால தேவை. இது சாதாரண விரக்தி கிடையாது. அவருடைய அவரோட லாங் டைம் அவருடைய தொலைநோக்கு பார்வையோட விளையாட்டை சாதிக்கணும் வந்தவரை வந்து அவர் மனதில் வச்சிருக்கான்னு சொன்னா மிகப்பெரிய மீளா தீரம் தான். நிச்சயமாக மத்திய அரசாங்கம் அவர் ஆறுதல் படுத்தி குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு திருப்பியும் விளையாட வைக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இப்ப நீங்க யார் காரணம் கேட்டீங்க? 2 விஷயம். இப்ப ரெகுலர் கூட சில பாத்தீங்கன்னா அரசியல் உள்ள புகுத்தி சகோதரர் எல்லாம் பேசினாங்க. நான் என்ன சொல்றேங்க, 2 விஷயங்க. அவர் வந்து இந்த மத்திய அரசு இப்ப பிரஜிபூஷன் விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. அதுக்குள்ள எல்லாம் போனா அது வந்து அரசியல் புகுத்துறதா அர்த்தம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னீங்க, இப்ப சொன்னார் சகோதரர் கோட்சி,
ஊட்டச்சத்து நிபுணர், வந்து அதாவது உளவியல் மென்டர் அவங்களும் உண்டு அதுல. அப்ப மருத்துவ தலைமை ஆலோசகர். இதுல வந்து வெளிப்படையாக இன்னைக்கு வந்து வினேஷ் போட்டாஸ் சொன்னால் மட்டும்தான் இது அதிகமா தெரியும். நான் என்ன கேட்கிறேன், நாங்க மத்திய அரசாங்கம் என்ன சொல்ல கேட்குதுன்னா, சர்வதேச மல்யுத்த சம்மேளனத்துல விதி இருக்கலாம், ஒரு 100 கிராம் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை மாத்துமா அப்படின்னு சொன்னா அது வியப்பாக இருக்கின்றது. ஒரு 100 கிராம் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை மாத்துன்னு சொன்னா அது வியப்பு. 1 கிலோ இருந்தா சரி, வேற மாதிரி இருந்தா ரூல்ஸ் தானே வியப்பு தெரிகிறது. நிச்சயமாக என்டையர் இந்த தேசத்துக்கு மட்டும் கிடையாது, உலக விளையாட்டை வந்து நேசிக்கக்கூடிய வினேஷ் போகத் மேல இருக்கிற இந்த அன்பு, இந்த கரிசனம், இந்த அக்கறை, இதெல்லாம் அவங்க பிரிஜ் பூஷன் மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லும் போது இல்லையே, அவரை விசாரிக்கணும், கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துற போது அவங்க மேல வரலையே சார். அதாவது எப்பயுமே பொதுவாக நான் இன்னைக்கு வினேஷன் சொல்ல, எந்த ஒரு பெண்ணிய பாலியல் குற்றச்சாட்டு சொல்றப்ப அது வந்து அது சீரியஸாக தான் அரசாங்கம் எடுத்துக்கும். அப்படியே குரூப்பாக சில நபர்கள் சொன்ன பிறகு நிச்சயமாக ஒரு நபர் 2 நபர் 2-3 பேர் சொல்றப்ப பிரஜான் புஸ்டருக்கு நாங்க நிச்சயமாக சீட்டு கொடுக்கலங்க. இல்ல, ஒரு மைனர் உட்பட 7 பெண்கள் அவர் மீது புகார் கொடுக்கறாங்க. அவருக்கு தானே சீட்டு கொடுக்கல, அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்தீங்கல்ல? அவர் கட்சி விட்டு நீக்கினீங்களா? இல்ல, அவங்க குற்றச்சாட்டு சொன்ன உடனே அல்ல, அவர் ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல இருக்கிறாரு, அவரை நீங்க வந்து கட்சியில இருந்து நீக்கலாம் இல்லையா? அப்படி நீங்க நீக்கினா தானே அந்த பெண்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க அதை பத்தி கண்டுக்கவே இல்லையே. அவர் யூபில பவர்ஃபுல்லா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த இதுக்கும் அதுக்கும் நீங்க வந்து முடிச்சு போடாதீங்க. 100% தொடர்பு இருக்குங்க. எப்படி தொடர்பு இல்லைன்னு சொல்லுவீங்க? போட்டாஸ் வந்து நிச்சயமாக என்னுடைய தோல்விகளுக்கெல்லாம் இவர் வரலாம் காரணம் சொன்னால் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது. நான் தான் சொல்றேன் ஒரு விஷயம், நீங்களா ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீ இன்னொரு புகார் கிடையாது, நீ உச்ச நீதிமன்றம் கிடையாது, நீ விசாரணை சார். ஒரு விஷயம் சார், அதுதான் ஒரு உங்களுக்கு உள்நோக்கம் அரசியல் கற்பிக்க வேண்டும் செய்யாதீங்க. இந்த நாட்டு பிரதமர் எந்த அளவுக்கு கலைஞர் பாருங்க. அந்த அம்மையார் வந்து இந்த பிரதமர் எந்த அளவுக்கு ஊக்கம் கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நீ போய் பாருங்க, அவங்க பேசுற 8 நிமிஷத்துல வினேஷ் போட்டாஸ் இவங்க போராட்டம் நடத்துற போது அவங்களுக்கு ஆதரவான குரல் பிரதமர்கிட்ட வரலன்னு தானே எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அத்தனை ஆண்டுகள் போராடி பெற்ற பதக்கங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிற போது அவங்களுக்கு எந்த ஆதரவான குரல்களும் ஒலிக்க தொடங்கலையே சார். ஒரு விஷயங்க, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு இந்த பிரஜன் பூஷனுக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு மறுத்தாங்க, நாங்க கொடுக்கல சார். ஒரு நபர் மீது குற்றச்சாட்டு இருக்கலாம், ஒரு மகனுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றதுல வந்து இவன் அம்மா இந்த வினேஷ் சொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகளோ இல்ல அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னது, அவருக்கு சீட்டு கொடுக்க கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடன்னு சொன்னது எதிர்கட்சிகள். ஆனா அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி சட்ட ரீதியாக வழக்க நடத்தணும்னு சொன்னவங்க மல்யுத்த வீராங்கனைகள். ஒரு பெண்ணு தான் மல்யுத்த கூட்டமைப்புக்கு தலைவராக வரணும், அப்போதான் பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் வராது, நாங்கள் வந்து தைரியமாக பயிற்சிகள் எடுத்து போட்டிகளில் கலந்துக்க முடியும்னு சொல்லும்போது பிரிஜ்பூஷனுடைய நண்பரையே, பிசினஸ் பார்ட்னரையே மீண்டும் கொண்டு வந்து அவரை தலைவராக்குறாங்க. அப்போ மீண்டும் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் கோரிக்கைகள் எந்த இடத்துலையுமே செவிசாய்க்கப்படாத போது அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட மாட்டாங்களா? அது பயிற்சியில பாதிக்கப்படாதா? அது போட்டியில பாதிக்கப்படாதா? வெற்றியில பாதிக்கப்படாதா? செயின் ரியாக்ஷன் தானே இது. இதை எப்படி நீங்க ஒரு இடத்துல இதை துண்டிச்சுட்டு எப்படி பாப்பீங்க? இதை கார்த்திகேயன், இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தீபக் கூட வந்து பிரஜாபுஷ்க்கு அவருக்கு மிகப்பெரியது. அவர் அந்த இதுக்கு வந்து தலைவராக ஆசைப்பட்டார். இது அவருக்குள்ள அரசியல் மோதல். நீங்க சஞ்சய் சிங் என்ன சொல்றீங்க, இவருடைய நண்பர் அப்படி சொல்றீங்க சார். அவர் வந்து சார் முறைப்படி தான் எலக்ட் ஆகி வந்தார். நீங்க வந்து அதுல நாமினேட்டட் போஸ்ட் கிடையாது. அந்தந்த யாரெல்லாம் வாக்களிக்க உரிமை உள்ள வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இதுல சார் இந்தியாவின் மகள்கள் தானே அவங்க, மல்யுத்த வீராங்கனைகள் இந்தியாவின் மகள்கள். அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு தலைவராக ஒரு பெண் இருக்கணும்னு கேட்குறாங்க. சஞ்சய் சிங் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், அவர் வந்து முறையாக தேர்தலில் ஜெயிச்சாலும் கேட்குற கோரிக்கை என்ன, எங்களுக்கு ஒரு பெண் வேணும். ஒரு ஆண் இருக்கிற போது பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு வருதுன்னு சொல்றாங்க. இது நியாயமான கோரிக்கையா இல்லையா? இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? இன்னைக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கத்து தலைவர் யார் சார்? இந்திய ஒலிம்பிக் சங்கத்து தலைவர் யார் சார்? பெண்களுக்கு எல்லாத்துக்கும் சமம் சார். இந்த நாட்டில் எல்லாம் சம வாய்ப்பு கொடுக்குது சார், மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன், இதுதான் அவர்களுக்கு காரணமா இது இருக்குமே. அதாவது இப்ப நான் என்னங்க சொல்றேன், இப்ப அவங்க வந்து அந்த டீம் மேல சந்தேகம் இருக்கலாம், இல்ல வந்து அந்த டாக்டர் மேல யார் மீது அது என்பதை வந்து இப்ப நீங்க காரணம் நம்ம ஒண்ணு தேட முடியாது. காரணம் என்பது 100 கிராம் இருந்தா போச்சே தவிர நீங்க வந்து
வினேஷ் போட்டா சொல்றப்பதான் அதை சொல்ல முடியுமே தவிர இதுல பழைய நிகழ்வுகள் வச்சு இந்த வெற்றிக்கும் அதை இது பண்ணக்கூடியது அப்படி நிச்சயம் முடிச்சல. அதாவது முடிச்சு அநியாயம். அதாவதுங்க பெண்கள் வந்து இந்த நாட்டுல பாலியல் குற்றச்சாட்டு சொன்னா அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். ஏன் முன்னாடி நடந்ததை இப்ப வந்து சொல்றேங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்கவே கூடாது. 20 வருஷம் கழிச்சு கூட சொல்லலாம். கேளுங்க. அது ஒண்ணு. நம்பர் 2, அதாவது இருங்க குற்றச்சாட்டு சொல்றதுக்கு சொல்லல, ஏன் முடிச்சு போறீங்கன்னு இல்ல அவர் தான் முடிச்சு போட்டார். அவர் என்ன சொன்னாரு? அவங்க ஹூடா வந்து ஹரியானால வந்து இந்த பதவிக்கு ஆசைப்பட்டாரு ரெஸ்லிங் ஃபெடரேஷனுக்கு, அவரு தூண்டி விட்டாருங்கிற மாதிரி பேசுறாரு. எல்லா பெண்களையும் இப்படிதான் இழிவுபடுத்துறீங்க, உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. நீங்க தான் உள்நோக்கம் கற்பிச்சது இவரு. அதாவதுங்க இவரு மோடி வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இது. அவர் கட்சி விட்டு நிக்கலாம். நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டு நான் வரேன், மீண்டும் வரேன். அதாவது இவர் திரு மோடி வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பிரிஜ்பூஷன் அவர்களை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி ஒரு நியாயமான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கணும். அந்த ரெஸ்லர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்கணும். நாட்டின் கண்கள்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கி கொடுத்தாங்களே சாக்ஷி மாலிக், வாங்க உங்க பிரச்சனை என்னன்னு அவர் பேச வேண்டியதானே. இப்ப வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு மட்டும் கரெக்டா வராருல்ல, ஃபோன் பேசிட்டு ஃபோன் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்கல்ல, அப்ப ஏன் அது பண்ணல? அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் இருந்திருக்குல்ல, பிரைம் மினிஸ்டரே நம்மளுடைய குறைகளை கேட்கிறாருங்கிற ஒரு தைரியம் வந்திருக்குல்ல, அந்த பேசிக் விஷயத்தை கூட நீங்க பண்ணலையே. பண்ணாம நாங்க சப்போர்ட் பண்ணோன்றீங்க. இவர் எவ்வளவு கிளவரா மடைமாற்றம் பண்றாரு பாருங்க. உலக ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஒரு ரூல் வச்சிருக்குது, ஒரு 10 கிராம் அதிகமானாலும் டிஸ்குவாலிஃபைடுன்னு. இன்னும் அந்த ரூல் வினேஷ் போகத்துக்கு மட்டும் போட்ட மாதிரி 100 கிராம் தானங்களே அப்படிங்கிறாரு அவரு. அது நியாயமா? அது அந்த ரூல் எல்லாருக்கும் உள்ளது, அதை நீங்க மாத்த முடியாது. நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நிலைமையில நீங்க ஆக்ஷன் எடுக்கல, பவர் இருந்து நீங்க செய்யல. இல்ல அவர் தவறான வாதத்தை திசை கொண்டு போறார் திரு கார்த்திகேயன். அவர் வாதத்தை தவறா திசை கொண்டு இல்ல எது தவறு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றது சர்வதேச மல்யுத்த சம்மேளனம் 100 கிராம்ல போய் பிளேஸ்மெண்ட் தான் குறைக்கணும். அப்பீல் போயிருக்கு, அதுதாங்க ரூல். அப்பீல் போயிருக்கு, ரூல் அதுதான். அப்பீல் போயிருக்கு, அப்பீல்ல கிடைச்சா பார்க்கலாம். 9 மணிக்கோ 9:30க்கோ அதுக்கான ரிசல்ட் வருதுன்றாங்க. பிரச்சனை அது இல்ல. 100 மீட்டர் ஓட்டத்துல 100 மீட்டர் ஓட்டத்துல கன்னுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு. 4 வருஷம் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னா கணக்குல வராது. உங்களுக்கு என்ன சட்டம் தெரியுமா? சட்டம் தெரியும். நீங்க கேட்டுட்டு இருக்க கேள்வி நான் பாப்பறேன், பதில் சொல்றப்ப நீங்க அப்படி பேசுனீங்க. அப்படி நீங்க மடைமாற்றம் சொல்லுங்க. எது மடைமாற்றம் சொல்லுங்க நீங்க. இல்ல சார், நீ ஸ்டுடியோல இருந்து பேசுறீங்க. எது உள்நோக்கம் சொல்லுங்க நீங்க. இல்லங்க, எது உள்நோக்கம்? நீங்க அமீரியா, நீங்க தருங்க, நான் நேரல இருந்து பேசுறேன். நீங்க ஸ்டுடியோல இருந்தா சரி, நீங்க சொல்லுங்க. இல்ல மடைமாற்றினார்னு சொல்றீங்கல்ல ரகுவே, எது உள்நோக்கம் சொல்லுங்க சார். நான் சொல்றது சர்வதேச சம்மேளனத்தை குற்றச்சாட்டுறோம் இந்த மத்திய அரசாங்கம். 100 கிராம் பிளேஸ்மெண்ட் என்பது மிக பெரிய இது கிடையாது. அதுல நிச்சயமாக சில அது அப்பீல் போயிருக்கு. இல்ல சார், கரெக்ட். இல்ல வரதராஜன் சார் ஒரு நொடி. அப்பீல் போயிருக்கு. 9 மணிக்கோ 9:30 மணிக்கோ அந்த அப்பீல்ல சில்வர் மெடல் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியும். ரூல் இஸ் அ ரூல். அது அவங்களுக்கா தனியா மாற்ற முடியாது, அது தனி பிரச்சனை. ஆனா வினேஷ் போகத் வந்து பயிற்சி எடுக்க வேண்டிய பொன்னான நேரத்துல எல்லாம் போராட்ட களத்துல இருந்தாங்கல்ல, அப்ப ஏன் நடவடிக்கை எடுக்கலங்கிறது தனி பிரச்சனை. பேச வேண்டிய பிரச்சனை இதுதான். இப்ப வினேஷ் போகத்துக்காக மட்டும் பேசல. நாம இந்த அரசாங்கம் மரியாதைக்குரிய இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு இருந்துக்குன்னு அவங்க சொன்ன விஷயம் இங்க பாருங்க. 8 நிமிஷம் பேச வேணா உங்களுக்கு நான் பகிர்றேன், நீங்க வந்து அதை வெளிப்படையா பேசுங்க. நீ வினோத் சொன்னதை சொல்ற பாருங்க. 2016 ரியோ ஒலிம்பிக் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பிரதமரை அழைத்தா குடும்பத்தோட சென்றேன். ஆனா வந்து எனக்கு கொடுத்த ஊக்கம் வந்து உண்மையாக பதக்க வென்ற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இது சொன்னா ரியோ ஒலிம்பிக்ல. அதே போல டோக்கியோ ஒலிம்பிக் நான் போனப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாகவே வந்து பிசிஓ பயணத்துல சிக்கல் ஏற்பட்ட பொழுது பிரதமர் தனிப்பட்ட முறையில தலையிட்டு பிஎம்ஓ வந்து அவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்க. அதனால ஒரு அத்லெட்டுக்கு வந்து ஒரு மத்திய அரசாங்கம் எந்த அளவுக்கு துணை நிற்கும் என்பதை நான் வந்து வியந்தேன். அது மிகப்பெரிய உத்வேகம் தந்து சொன்னார். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு சொல்லுவார். அவர் ஒரு பிரதமர் மாதிரி நான் பார்க்கல. நீ மத்திய அரசாங்கம் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு ஊக்கம் தருதுன்னா அத்லெட்ஸுக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்ற பிறகு மெடல் அப்பதான் பண்ணுவாங்க. ஆனா விளையாட்டுக்கு மல்யுத்த வீராங்கனைகள் பாராட்டி பேசியிருக்காங்களா? அது மாத்திரம் இல்ல, கடைசியா இல்ல ஒரு முக்கியங்க அவங்க பேசுற 8 நிமிஷத்துல சொல்றாரு. டார்ஸ்ங்கிற ஸ்கீம் மூலமாக, டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம் மூலமாக நான் எந்த அளவுக்கு நாளா இன்னைக்கு என்ன போன்ற ஆட்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வர்றதுக்கெல்லாம் இந்த அது ஒரு காரணமாக இருந்தாங்க. இந்த அரசாங்கம் என்னை பற்றி இல்ல பல அத்லெட்டுகளை இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஊக்கம் தருது விளையாட்டுத்துறைக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தாங்க. இன்னைக்கு 57 கேஜில கொண்ட ஆடர் பிரிவுல கூட பாத்தீங்கன்னா அமர் சிராத் வந்து நம்ம வடக்கு வடகொரியா நாட்டை சார்ந்தவர் 10க்கு செய்வது. சரி, ஓகே. திரு கருணா, விளையாட்டு வீரர்களுக்கு மத்திய அரசு உறுதுணையா இருக்கு,
பிரதமர் உறுதுணையாக இருக்கிறார், பிரதமரை புகழ்ந்து வீரர்கள் வீராங்கனைகள் பேசுறாங்க. ஆனா எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரியை தொடர்ந்து ஏதோ ஒரு சதி நடந்துருச்சு அப்படின்னு தொடர்ந்து அந்த கருத்தை திட்டமிட்டு பரப்புற மாதிரி தெரியுது. இந்த ஒட்டுமொத்த விவாதத்தின் மைய நோக்கம் வந்து என்ன நடக்கிறது இந்திய விளையாட்டுத் துறையில்? எதுவுமே நடக்கல, உருப்படியாக எதுவுமே நடக்கவில்லை. அதுதான் இன்னைக்கு நாம வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பதக்கங்களில் இருந்து தெரிகிறது. இப்ப இது வரைக்கும் ஒரு 4 வெண்கல பதக்கங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த 4 வெண்கல பதக்கங்கள் வாங்கியதற்கு பிறகும் அவர்களை வாங்கியவர்களை பாராட்டுவதை விட தவறவிட்ட ஒரு வெள்ளி பதக்கத்தையோ அல்லது தங்க பதக்கத்தையோ தான் நம்ம பதைப்போடு பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்திய மக்கள் அனைவருக்கும் தெரியும். அதனால தவறவிட்ட இந்த ஒரு பதக்கத்தின் மதிப்பு வந்து மிக அதிகமாக இருக்கிறது. தவறவிட்ட தருணம், அதன் காரணம், அந்த முன்கதைகள், இதற்கு முன்பு அந்த பெண் போட்டிக்கு செல்வதற்கு முன் அவர் ஆதங்கத்துடன் பதிவிட்டிருந்த எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருந்த அந்த கருத்து, இதெல்லாம் சேர்ந்து வந்து இதை வந்து ஒரு பேசு பொருளாக்கி இருக்கிறது. இந்தியாவில் வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அதுல அதாவது அந்த 140 கோடியில 25 வயதுக்குள்ள இருக்கிறவங்க 70 கோடி பேர். இவ்வளவு பெரிய இளைஞர் பட்டாளம் வந்து உலகத்தின் வேற எந்த நாட்டிலையும் இல்லை. 70 கோடி இளைஞர்கள் 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்துக் கொண்டு ஒரு நாடு வெண்கல பதக்கங்களுக்கு முட்டி மோதி கொண்டிருப்பதும் தடுமாறி கொண்டிருப்பதும் பார்ப்பதற்கு அவமானமாக இருக்கிறது. இத வந்து இந்த அரசு அந்த அரசு என்று நான் எந்த இப்போ வந்து அவர் பதப்பதிப்புக்கு வேண்டாம். அப்போ நான் வந்து இப்போ மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்கேன். 75 கோடி இளைஞர்களை வைத்துக் கொண்டு நம்ம ஒலிம்பிக்ஸ் மாதிரி ஒரு இடத்துல போய் இவ்வளவு குறைவான பதக்கங்களை வாங்கி கொண்டு வருவதற்கு நாம வந்து ஒட்டுமொத்த சமூகமாக, ஒட்டுமொத்த அரசாக எல்லாரும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாமா? எல்லாரும் அவமானப்பட வேண்டாம். விளையாட்டுத்துறையில நம்ம ஏன் பதக்கங்களோட எண்ணிக்கையை குறைச்சு வாங்குறோங்கிறது விவாதிக்க வேண்டிய பொருள். வினேஷ் போகத் இஷ்யூல உங்களுக்கு கருத்தே இல்லையா? இல்ல, உங்க கட்சிக்கு கருத்தே இல்லையா? வினேஷ் போகத் விவகாரத்துல அவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்கன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க பதக்கம் வந்து கிடைக்காம போயிருக்குல்ல, அதுல உங்களுக்கு கருத்து இல்லையா? இல்ல, அதுக்கான விஷயத்துக்காக தான் நான் சொல்ல வரேன். இந்த பதக்கங்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருப்பதுதான் அதோடைய பதற்றத்தையும் அதோடைய பல கான்ஸ்பிரசி தியரிகளையும் உருவாக்குகிறது. இந்த பிரச்சனையே வேற சார். இந்த பிரச்சனையோட ஆணி வேற. இந்த பிரச்சனைக்காக போராட்டம் நடந்திருக்கு. பெண்கள் வந்து போராட்டம் நடத்திருக்கிறாங்க, மல்யுத்த வீராங்கனைகள். இது வேற, நீங்க சொல்ற பிரச்சனையோடைய கோணம் வேற. இல்ல, நான் சொல்ல வரப்ப வினேஷ் போகத்துடைய ஒரு கான்ஸ்பிரசி தியரி மட்டும் பேசிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை என்ன நடக்கிறது நீங்க பேசுறதும் பேச வேண்டியதுதான். இல்ல, வினேஷ் போகத் விஷயத்துக்கே வர அந்த பெண்மணி வந்து இப்ப வந்து இதற்கு மேல் சக்தி இல்லை, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர்கள் வந்து ட்வீட் போட்டுட்டு அவர்கள் இந்த இடத்துல இருந்து விலகும் போது மனது வலிக்கிறது, மனம் வேதனையாக இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து அநீதி இழக்கப்பட்டு கொண்டிருப்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவும் கவனிக்கிறது. ஜந்தர் மந்தர்ல இருந்து பிரதமர் அலுவலகம் எவ்வளவு தூரம், பிரதமர் வீடு எவ்வளவு தூரம், அந்த நம்முடைய விளையாட்டுல இந்த பெண்கள் தான் அடுத்த வர ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிட போகிறார்கள், இவர்கள் தான் போய் நம்முடைய இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்த போகிறார்கள் என்பது பிரதமருக்கு தெரியாதா? நடு சாலையில் அப்படி அடித்து இழுத்து அவர்கள் கொண்டு போகப்பட்ட போது பிரதமருக்கு தலையிட்டு அவர்களை ஒரு 10 பேரை வர வைத்து கேட்டிருந்தா அந்த பெண் இவ்வளவு பதத்துடன் அங்க போயிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக நான் போகும்போது எனக்கு வந்து என்ன வேணாலும் வைக்கலாம், என்னுடைய உணவில் கலப்படம் செய்து விடலாம், அந்த பெண் வந்து எல்லா விதமான சந்தேகங்களையும் எழுப்பி விட்டு ஒரு அச்சத்துடன் தான் அவர் போயிருக்காரு. அவர் அந்த கடைசி ரவுண்ட்ல அவர் வந்து அந்த போராட்டத்திற்கும் இப்ப எடை கூடி பதக்கத்தை தவற விட்டதற்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு திரு தங்க வரதராஜன் சொல்றாரு. அதுக்கப்புறம் அரசாங்கம் அவர் பயிற்சி பெறுவதற்கும் அந்த போட்டியில பங்கு பெறுவதற்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செஞ்சிருக்கு. இந்த ஒரு விளையாட்டு வீராங்கனைகளுக்கு மட்டும் செய்யல, எல்லா விளையாட்டு வீராங்கனைகளுக்கும் அரசாங்கம் சப்போர்ட்டா இருக்குன்னு தானே சொல்றாரு திரு தங்க வரதராஜன். இல்ல இது ரொம்ப மிக மிக தவறு. எந்த இந்த இவர்கள் தேர்வு ஆகி போகலைன்னா வேற யாரதான் அனுப்ப போறாங்க? இந்தியா மாதிரி நாட்டுல இது அப்போ உங்களுக்கு ஒரு அரசியல் மாறுபாடுகள் இருந்தால் அவர்கள் அனுப்பாமல் நிறுத்த முடியுமா என்ன? அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து மனக்குழப்பம் போய் போராடுவதற்கு
வினிஷ் போகத் மற்றும் இன்னொரு பெண் வந்து இப்பொழுது யாருமே சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க. சின்ன சின்ன காரணங்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு குழுவாக பாரிஸ் போய் ஒரு ஒலிம்பிக் போகும்போது இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஒட்டுமொத்தமாக தோல்வியுற்று இருக்கிறது. இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. நான் மீண்டும் சொல்றேன் இந்த ஒன்றிய அரசு யூனியன் கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ பாக்குற விஷயங்கள் வந்து ரொம்ப செல்பிஷாக இருக்கிறது. இந்த பிரிஜ்பூஷன் விஷயத்துல அவரை வந்து ரொம்ப எளிமையான விஷயம். அவர் ஒரு பெண்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அந்த துறையின் தலைவர் மீது புகார் கொடுக்கும் போது அதை வெளிப்படைத்தன்மையுடன் உடனடியாக விசாரிக்க வேண்டியது அவசியம். அதை விசாரிக்காத காரணம் சாதாரணமா தினமும் நம்ம செய்தித்தாள்ல பாக்குறோம். ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு கல்லூரியில் ஒரு ஆசிரியர் மீது பெண்கள் ஏதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் சொன்னா எவ்வளவு கேவலமாக அந்த இடம் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் நடத்தப்படுகிறார். அதுக்கு இழுத்து கொண்டு சிறையில் போடப்படுகிறார். இந்த எம்பி ஏன் அவர் பிரிஜ்பூஷன் மேல அந்த மாதிரியான எந்த ஒரு வழக்கம் இருக்குல்ல. உச்ச நீதிமன்றம் உள்ள குறுக்கிட்டதாலதான் எஃப்ஐஆரே போடப்பட்டது. அந்த எஃப்ஐஆர்லயும் அவர் பெயர் இல்ல. அதுக்கப்புறம் போஸ்கோ சட்டம் போடல. மீண்டும் உச்ச நீதிமன்றம் குறுக்கிட்டு போஸ்கோ சட்டம் போட வச்சது. இவ்வளவு அழுத்தம் எதுக்கு? ஏன் ஒரு ரகு சொன்னது போல வீராங்கனைகளின் அந்த புகார்கள் ஒழுங்காக முறையாக விசாரிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு அழுத்தம் இருந்திருக்காது. இந்த அழுத்தங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரியா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. லோகநாதன், போராட்டத்தை நடத்தின போதே மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டத்தை நடத்தின சமயத்திலேயே அது குறித்து சரியாக அட்ரஸ் பண்ணியிருந்தா இந்த பதக்கம் தவற விட்டுருக்க மாட்டாங்களா? வினேஷ் போகத் அவங்க ஓய்வு முடிவையும் அறிவிச்சிருக்க மாட்டாங்களா? தடுத்திருக்க முடியுமா அது ரெண்டையுமே? இப்போ இந்த பாரிஸ் ஒலிம்பிக் கேம்ஸ்ல இவங்க நாடே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த மேட்ச் அதாவது ஃபைனல்ஸ் விளையாண்டு அவங்க மூலியமா ரெஸ்லிங்ல தங்கப்பதக்கம் பெறுவாங்க அப்படின்னு நம்ம நாடே எதிர்பார்த்துக்கின்றது காத்திருக்கிற நேரத்துல இப்ப அவங்களுடைய வெயிட் ஒரு 100 கிராம் வந்து அதிகமா போனதுனால டிஸ்குவாலிஃபை ஆகினதே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான செயல். அதையும் தாண்டி அவங்க இந்த இனி வரக்கூடிய எந்த ஒரு மல்யுத்த போட்டியிலையும் நான் விளையாட போறதில்ல, நான் ரிட்டையர்மெண்ட் வெளியில போறேன், ஏன்னா இதுக்கு மேல என்னால ஃபுல் எஃபர்ட் நான் கொடுத்துட்டேன், ஆனா இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போனது ஒரு மிகப்பெரிய மனவேதனை. அது வந்து ரெஸ்லிங்ன்றதை தாண்டி இந்தியா 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம இந்தியா எல்லாத்துக்குமே அது ஒரு மனவேதனையா தான் இருக்கு. ஆனா இது ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் அவங்க இந்த ஃபைனல்ஸ்ல விளையாண்டு இருந்திருந்தா கண்டிப்பா தங்க பதக்கங்கிறது 100% அவங்களால வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ரெஸ்லர் தான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவங்க அந்த வெயிட்டே போட முடியல அப்படின்ற ரொம்ப மன உளைச்சல்ல இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த ரிட்டையர்மெண்ட் வந்து கண்டிப்பா அவங்க வந்து இந்த பயிற்சியாளர் வந்து அதை திரும்ப போறதுக்கு என்னன்னா அவங்களுக்கு, ஏன்னா ஒரு நார்மலாவே எல்லா ஒரு பர்சன்ஸும் காமனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனவேதனை இருக்கிறதா அவங்க வந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா. ஆனா 53 கிலோ எடை பிரிவுக்கு பதிலா 50 கிலோ எடை பிரிவை வினேஷ் வந்து தேர்வு செஞ்சுட்டாங்க. 100 கிராம் எடையை வந்து கூடாமல் அவங்க பார்த்துருக்கணும்னு எல்லா பொறுப்பும் அவங்க மேலேயே சுமத்தப்படுது. அவங்க தான் இதுக்கான அக்கௌண்டபிலிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே, அதுவே சரியா? 117 வீராங்கனைகள் போயிருக்காங்க ஒலிம்பிக் போட்டிக்கு. ஆனால் 2 ஊட்டச்சத்து நிபுணர்கள் மட்டும்தான் கூட இருக்கிறாங்க அப்படின்னும் செய்திகள் வருது. பிசியோதெரபிஸ்ட் வந்து இவங்களுக்குன்னு தனியாக இல்லை, ஏன்னா இவங்க பதக்கம் பெறக்கூடிய இடத்துல இருக்கிற போது இவங்களுக்குன்னு தனியாக அவங்க கொடுக்கப்பட்டிருக்கணும், அப்படியும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அப்படின்னா இந்த வாய்ப்புகளே இல்லாமல் ரொம்ப குறுகிய வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு எப்படி அவங்க பயிற்சி பெற முடியும், எப்படி தயாராக முடியும்? கண்டிப்பா இப்போ இந்த செமிஃபைனல் அவங்க விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறமே அவருக்கு வெயிட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருக்கணும். அது வந்து பயிற்சியாளர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். பயிற்சியாளர் வந்து அந்த வெயிட் இப்ப நம்ம வினீஷ் போகத் என்ன வெயிட் இருக்காங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகி வந்திருக்காங்க. மார்னிங் வெயிட் போட்டிருக்காங்க 50 kg தன்னுடைய வெயிட் கொண்டுட்டு வந்து, ஏன்னா இவங்க ஆல்ரெடி 53 kgல வந்து விளையாண்டவங்க. ஒரு நார்மலாவே ஒரு ரெஸ்லர் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு 2 கிலோ அதிகமா இருப்பாங்க. 2 கிலோ அதிகமா இருப்பாங்க. அந்த மேட்ச் டயத்துல பார்க்கும் பொழுது அவங்க 2 கிலோ ஒரு சாதாரணமா அவங்க வந்து வெயிட்டை குறைச்சிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. வினீஷ் போகத்தை பொறுத்த வரைக்கும் 53ல இருந்து தன்னுடைய வெயிட்டை வந்து 50 கிலோ கொண்டு வந்து இப்போ ஒலிம்பிக் குவாலிஃபை ஆனதே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு விஜேந்தர் சிங். வந்து அது பெரிய விஷயமே இல்லை எங்களுக்கெல்லாம், நாங்க ஒரே இரவுல வந்து 5லேருந்து 6 கிலோ எடை எங்களால குறைக்க முடியும்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கு தெரியும் எந்த உணவு எடுத்தா எடை கூடும், எந்த உணவு எடுத்தா எடை குறையும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஒரு இரவுல 5லேருந்து 6 கிலோ எடையை குறைக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இப்போ அந்த வெயிட் குறைக்கலாம் சார், வெயிட் குறைச்சோம்னாலும் ஆனா வந்து நெக்ஸ்ட் டே ஃபைட் பண்ண முடியாது. எனர்ஜி டோட்டலி லாஸ் ஆகும் பொழுது நம்மளால ஃபைட் பண்ண முடியாது. எனர்ஜி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால
விளையாட முடியும். ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரே நாள் மார்னிங் வெயிட் குறைச்சு உடனே ஒரு 3 hours கழிச்சு பவுட் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த எனர்ஜி மறுபடியும் ரெக்கவரி ஆனா மட்டும்தான் நம்மளால ஃபைட் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நார்மலா ஒரு ரெஸ்லர் வந்து ஒரு 2 kg வரைக்கும் குறைச்சிச்சுன்னா மட்டும்தான் ரெக்கவரி ஆயிட்டு நம்ம மறுபடியும் ஃபைட் பண்ண முடியும். வினீஷ் போகத் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனா 53 வந்து 50 வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி 2 கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வந்து அவங்க ஃபர்ஸ்ட் டே காம்படிஷன்லயே வந்து அவங்க குறைச்சுதான், அதாவது அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அதிகமாகி அதை குறைச்சி ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த பாரம்பரியமான மல்யுத்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய சகோதரிகள் மல்யுத்த வீராங்கனைகள். வினேஷ் போகத்தோடைய கணவர் மல்யுத்த போட்டியில ஜெயிச்சு பதக்கம் வாங்கியிருக்கிறாரு. பல போட்டிகளில் ஜெயிச்சு அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கு போதுமான அனுபவம் இருக்கு, எல்லா விதிகளும் அவங்களுக்கு தெரியும்னு ஏதோ ஒரு சதி நடந்திருப்பதாக தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. முன்னாள் வீரர்களா இருக்கட்டும், இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருக்கட்டும். இது முழுக்க முழுக்க யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது நடைபெற்றது. சரி, அதாவது மல்யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டே இருக்கும்போது அந்த 100 கிராம்ங்கிறது வந்து 50 கிராம் கூட அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து வினீஷ் போகத்துக்காக மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மல்யுத்த வீரர்களுக்கு பொதுவானதுதான். ஆனா வினீஷ் போகத் வந்து அன்னைக்கு அந்த ஈவினிங் செமிஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பயிற்சியாளர் பிளஸ் அந்த நியூட்ரிஷனை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு இவங்க இப்ப ஆல்ரெடி வந்து இந்த வெயிட் அவங்க குறைக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரகிள் இருக்காங்க. இப்ப பிரசன்ட் மேட்ச் விளையாண்டதுக்கு அப்புறமா வந்து இவங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்க்ரீஸ் ஆகாம நம்ம எந்த ஃபுட்டு கொடுத்தா நம்ம வந்து அந்த உங்களுடைய வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும்ட்டு பயிற்சியாளர் வந்து நியூட்ரிஷன் இவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணிட்டு ஃபுட் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கனாக்கா கண்டிப்பா அவங்களால நெக்ஸ்ட் டே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளுக்கு இந்தியாவுக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருமிகு ஓவியா, வினேஷ் போகத்தோடு மத்திய அரசும் தானே நிக்குது. சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க, நாடாளுமன்றத்தில் விளக்கம் கொடுக்குறாங்க. இந்திய ஒலிம்பிக் சம்மேளனம் அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. இன்று இரவு அதற்கான விடை தெரியும். ஆனால் தொடர்ந்து மத்திய அரசை குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரியான துணி தான் எதிர்கட்சிகள்கிட்ட வெளிப்படுது. சரியான கேள்வி தான். பொதுவாக ஒரு விளையாட்டில் வெற்றி தோல்வி என்பது வந்து இயல்பானது. அதாவது ஒரு விளையாட போகிறவங்க வந்து வெற்றியை எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணுமோ அதே அளவுக்கு தோல்வி, இது எல்லாமே இந்த பார்ட் ஆஃப் தி கேம் மாதிரி தான். அதனால வந்து நம்ம ஒரு விளையாட்டில் ஒருவர் தோல்வி பெறுகிறார் அல்லது இது போன்று சில விதிகளின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொன்ன உடனே வந்து ஒரு அதில் ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு, சதி நடந்திருக்கு அப்படின்னு இது வந்து எப்போ பொருந்தும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான பின்புலங்கள் இல்லாத ஒரு சூழல்ல இது பொருந்தும். இப்போ இந்த சதி அப்படிங்கிறத அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரல. அதாவது விளையாட்டு வீரர்களுக்குள்ளார அவங்களுக்கு இவங்களுக்கும் பிடிக்கல, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, அப்படி வரல. அதற்கு மாறாக நாடறிந்த நிகழ்ச்சிகளாக கடந்த ஓராண்டில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அது ஒன்றும் ரகசியமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ புதுக்கோட்டை சாந்திக்கு நடந்தது இல்லையா, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன அது மாதிரி அந்த விஷயம்லாம் கூட நடந்த பிறகுதான் நமக்கு அந்த விவாதமே முன்னுக்கு வந்தது. ஆனா இவர்கள் விஷயத்துல அதல்ல உண்மை. இல்லை, மத்திய அரசே போட்டி நடத்துது, அதுல தகுதி நீக்கம்னா கூட இந்த சந்தேகத்துக்கு எங்கேயோ ஒரு தொடர்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது இந்திய அளவில் நடைபெற்ற ஒரு போட்டியில இது நடந்திருக்குமே ஆனால் மத்திய அரசை சொல்லலாம், சந்தேகப்பட ஒரு குறைந்தபட்ச முகாந்திரம் இருக்கு. ஆனா இது அகில உலக அளவில் நடக்குது. இதுல போய் மத்திய அரசு நம்ம வீரர்களோட தானே நிக்குது. அப்படி இருந்தும் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறது தான் உங்க கேள்வி. அது எனக்கு நல்லா புரியுது. நான் அதை தான் சொல்ல வர்றேன். அதாவது தேசம்ங்கிறதே வந்து ஒரு மாயை தான். தேசத்துக்குள்ளார பிளவுகளும் போட்டிகளும் அதிகாரமும் ஒடுக்கப்படுதலும் இருக்கின்ற ஒரு சூழல்ல தேசம் ஒரு மாயை. இங்க வந்து அந்த போட்டி பொறாமைகள் தான் வந்து முன்னுக்கு நிற்குது. நீயா நானாங்கிறது தான் முன்னுக்கு நிற்குது. இது வந்து இந்த ஒரு சம்பவத்தில் அல்ல, பல்வேறு சம்பவங்கள்ல இது வரலாற்றில் நிரூபிக்கப்பட்டது. ஒரு தனிநபருக்கு எதிராக அரசா நிற்க போகுது இல்லை. நான் ஒன்று சொல்றேன். அதாவது சட்டபூர்வமாகவே ஒரு இந்த கமிட்டிஸ் எல்லாம் அமைக்கும் போது இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணுவான்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கான சூழல் இருக்கணுங்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க என்னன்னு கேட்டா, நீங்க சதி நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது வேற விஷயம்.
இப்படிப்பட்ட தோல்வியில் நீங்கள் இப்போ வினேஷ் போகத்தோட அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மறுபடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவங்க இனிமே எனக்கு சக்தி இல்லைப்பான்னு சொல்லலை, இனிமே என்னால் விளையாட முடியாது, என்னால் அதில் அவங்க சொன்ன வார்த்தைகள் ரொம்ப அவங்க மனசுலேருந்து இமிடியேட்டாக வந்த அந்த வார்த்தைகள் இனிமே எனக்கு போராட சக்தி இல்லைங்கிறாங்க. இந்த வார்த்தைகளில் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. இனிமே எனக்கு விளையாட சக்தி இல்லை, என் உடம்புல இனிமே தெம்பு இல்லை, என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த வார்த்தைகளுக்கும் இதுக்கு மேலே என்னால் போராட முடியாதுங்கிற வார்த்தைகளுக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்குது, நுட்பமான வேறுபாடு இருக்குது. அப்போ அவங்க மனசுலேருந்து ஏன் அந்த உணர்வு வருது, அந்த உணர்வுக்கு காரணம் என்ன, பின்புலம் என்ன? இந்த இடத்துல தான் சதி நடந்திருக்கும்னு இங்கே யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ நம்ம இல்லை, அதே மல்யுத்த விளையாட்டுத்துறையை சார்ந்த விஜயேந்திரங்கிறவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார். குற்றச்சாட்டில் ஒரு ஊகத்தை முன் வைக்கிறார். பாக்ஸர் அவர் வந்து ஒரு கருத்தை வெளியிடுறாரு, இல்லை இதில் ஏதோ சதி இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 100 கிராமம் குறைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்போ இது ஒரு டீம் ஒர்க்கு, எல்லா மல்யுத்தமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு போனாலே ஒரு டீம் தான். இப்போ வந்து இவங்க ஒரு தனி பெண் கிடையாது, இவங்க என்ன சாப்பிடணுங்கிறத இன்னொருத்தங்க தீர்மானிக்கிறாங்க, இவங்க என்ன பயிற்சி எடுக்கணுங்கிறத இன்னொருத்தங்க தீர்மானிக்கிறாங்க, எல்லாமே அவங்க தனிப்பட்ட முடிவெல்லாம் கிடையாது. அப்போ ஒரு டீமாக தான் இது நடக்குது. அந்த டீம் சப்போர்ட்டிவாக அவங்க ஃபீல் பண்ணாங்களா? உண்மையாகவே வந்து நமக்கு வந்து இந்த இந்திய சூழலில் விளையாட்டு அரங்கத்தில் அந்த டீம், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டீம், அந்த டீமில் இருந்து நமக்கு எந்த ஒரு தவறும் நடந்திருக்காது அப்படின்னு யார் நினைக்கணும்னா, நீங்களும் நானும் நண்பரும் இல்லை, வினேஷ் போகத்தை நினைக்கணும். அவங்க நினச்சாங்களாங்கிறது தான் இங்கே கேள்வி. அவங்க நினைக்க முடிஞ்சிச்சாங்கிறது அடுத்த கேள்வி. அப்படி அவங்களால நினைக்க முடியலைன்னா என்னென்ன நடந்துச்சுங்கிறது அடுத்த கேள்வி. இங்கே தான் நம்ம இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர முடியும் இல்லைங்களா? இப்போ சதி இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு முழு தகுதி யாருக்கு இருக்குன்னா, அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு இருக்குது. அவங்க சொல்லணும், இல்லைங்க இதெல்லாம் ஒரு சதியும் இல்லை, என்னால் முடியலை அவ்வளவுதான். அவங்க சொல்லலையே. அந்த போராட முடியலங்கிறதான் சதி நடந்திருக்குமோன்னு சந்தேகத்திற்கான வார்த்தை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம யார்? அவங்கள அப்படி சந்தேகப்பட வைத்தது எது? நண்பர் சொல்கிறாரு, அவரை பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டாரு. ஆமாங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் செய்ய முடியும். அதை கூட செய்யாமலா ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்க முடியும்? இந்த புரோட்டோக்கால்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அசைன்டு டியூட்டிஸுங்க. இந்த தேசத்துக்காக விளையாட போகிற வீரர்களை கூப்பிட்டு வாழ்த்துறது, ஊக்குவிக்கிறது, இது அவங்களுக்கு அசைன்டு டியூட்டி. இதை ஒரு பிரைம் மினிஸ்டர் செஞ்சதில் வாழ்த்து சொல்கிறதுக்கு அல்லது பெருமைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை ஒரு பிஎம் செய்வார், அந்த மாநிலத்து சிஎம் செய்வார், அந்த அவங்க ஊருன்னு போனால் அவங்க தொகுதி எம்எல்ஏ செய்வாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் செய்வாங்க. இதில் வந்து பெரிய பாராட்டிக்கிறதுக்கு பெருமைப்பட்டுக்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. அதை சரி, அப்படி பாராட்டும் பொழுது ஒரு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு என்னை பாராட்டினாரு, என்னை ஊக்குவிச்சாரு, நல்லா விளையாட சொன்னாருன்னு அந்த மாதிரி சொன்னது வந்து ஆச்சரியம் கிடையாது. ஆனால் இங்கே நீங்கள் வந்து பெண்கள் ஒரு பிரச்சனைன்னு வந்தப்போ நீங்கள் எவ்வளோ குரூரமாக அதை கையாண்டீர்கள், நம்ம அதை மறந்துட முடியாதுல்ல. இதே மல்யுத்த வீராங்கனைகளை நீங்கள் குண்டு கட்டாக தூக்கிட்டு இழுத்துட்டு போன காட்சிகள் இப்போ எல்லாரும் வைரலாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இதுக்கு தகுதி முதல் நாள் பெற்ற உடனே அப்போ பதிவு போட்டவங்களே சர்வதேச அரங்கில் வெல்லக்கூடிய திறமை வந்து இவங்களுக்கு இருக்குது, ஆனால் இவர்கள் சர்வதேச அரங்கில் வெற்றி பெறுகிறார்கள், உள்நாட்டில் தான் தோற்று போகிறார்கள் அப்படின்னு எழுதுனாங்க. திரு தங்க வரதராஜன், வினேஷ் போகத்துக்கு பதக்கம் கிடைக்குமா இல்லையாங்கிறது அப்பீல்னு கொஞ்சம் நேரத்தில் தெரியும். அவங்களும் ஓய்வை அறிவித்து விட்டார்கள், அதில் எதுவும் மாற்றம் வருமாங்கிறதும் தெரியல. ஆனால் சாக்ஷி மாலிக்கும் வினேஷ் போகத்தும் வச்ச கோரிக்கைகள் அப்படியே நிலுவையில் இருக்கு. குறைந்தபட்சம் இனிமேலாவது அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுமா? நிச்சயமாக நம்மளுடைய ஆடவர்களுக்கு நேராக நம்மளுடைய பெண்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய பல துறையில சாதிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு உதாரணம். நிச்சயமாக அரசாங்கம் எல்லா விஷயத்திலும் தீவிரமாக
இதுல கவனம் கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. யார் எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் அது இந்த அரசாங்கம் பெண்களுக்கான அரசாங்கம், பெண்கள் உரிமையை காப்பாற்றுகிற அரசாங்கம் உண்டு. இன்னைக்கு உண்மையாக நான் பிரார்த்தனை பண்றேன். உண்மையாக ஒரு சகோதரியாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதாரண துயரம் இல்லை. இவங்க கூட பேசுனாங்க, சகோதரி கூட, ஓவியா கூட. நான் போராடி தான் அப்படின்னா அதுக்கு முன்னோக்கம் கற்பிக்க வேண்டாம். போராட்டம் போன்றது ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெறுவது போராட்டம். உண்மையாகவே இந்த இடத்துல வந்து என்பது வந்து ஒரு ஜப்பான் வீராங்கனையை வந்து வீழ்த்து என்பது போராடி தான் வீழ்த்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு முடிவும் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நிச்சயமாக இருக்கும். நாம சொல்லுவோம் போராடி ஜெயிச்சாருன்னு, ஆனா வீராங்கனைகள் வீரர்கள் அப்படி சொல்றது இல்ல. போராடி ஜெயிச்சோம்னு சொல்றது இல்ல. அவங்க பேஷனா தானே பாக்குறாங்க. இல்ல ஒரு போட்டி என்பது ஒரு போராட்டம் தான். அது ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து போராட்டத்துக்கு போராட்டம்னு ஒரு வார்த்தைக்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம். அதாவது நான் அவருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னைக்கு வினேஷ் போகத்தோட ஒரு தகுதி நீக்கமோ இன்னைக்கு நாங்க சொல்றேங்க. சரி, நம்ம அடுத்ததை நோக்கி நகர்ந்துட்டோம். தான் நாங்க நிச்சயமாக அடுத்த இறுதியை நோக்கி நகர்ந்துட்டோம். நீங்களும் உத்தரவாதம் கொடுத்திருக்கீங்க, அரசு கவனத்துல எடுத்துக்கணும். ஓகே, இல்ல வினேஷ் போகத்தோட தகுதி நீக்கமோ அல்லது அவருடைய இந்த இழப்போ இங்க வந்து பேசு பொருளா இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வலி, அந்த வலி தான் இங்கு பேசுபொருள். இப்போ உலக அரங்கத்தில் வந்து இப்போ நண்பர் சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறையில் நம்ம எங்கே இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம உண்மையாகவே நம்ம வீரர்களை வந்து சாதி இல்லாமல், மாநில உணர்வு இல்லாமல் சமமாக எல்லா மாநிலங்களையும் நம்ம பார்க்குறோமா? அதில் சாதி இல்லையா, இனம் இல்லையா, மொழி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு பாராபட்சமற்ற பார்வையோடு இந்திய அரசு இந்திய விளையாட்டு வீரர்களை அணுகுதான்னு கேள்வி கேட்டு நம்ம உள்ளே போனோம்னா பெரிய டாபிக், அதை விட்டுருவோம் நம்ம. ஆனால் இங்கு அந்த அம்மையாருடைய அந்த வலிதான் பேசப்படும், வெற்றி தோல்வி அல்ல, தகுதி நீக்கம் அல்ல. தகுதி நீக்கத்தை நம்ம பேசு பொருள் ஆக்க முடியாது. அவர் நம்முடைய நண்பர் தெளிவாக சொன்ன மாதிரி அது ஒரு இன்டர்நேஷனல் ரூல், சர்வதேச விதி. புறக்காரணிகள் குறித்து தான் அதை வந்து நம்ம பேச முடியாது. நம்ம பேசக்கூடியது அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த மனவலி. இந்த மனவலி என்பது இந்த ஒரு விஷயத்தினால் மட்டும் ஏற்பட்டதா அப்படின்னா இல்லைங்கிறதும், இந்த அரசு பெண்களை, பெண் விளையாட்டு வீரர்களை, இந்த மல்யுத்த வீரர்களை எவ்வளவு அவமானப்படுத்தியதுங்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பாக எல்லாரும் நினைச்சு பார்ப்பாங்க. வாட் நெக்ஸ்ட் சுருக்கம். அதாவது வந்து ஒரு பிரதம மந்திரி வாழ்த்து தெரிவிக்கிறதா நியூஸே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஞ்சு பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, மேக்ரான், அவர் வந்து போட்டிகள் பார்க்க போயிட்டு அந்த எம்பாப்பே மாதிரி பிளேயர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பழகிட்டு இருக்காரு. இது தங்க வரதராஜன் ஒரு இன்ஃபர்மேஷனை அப்படியே மறைச்சார். அதாவது 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ், 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போது பேசினதெல்லாம் பட்டியலாக படித்தார். அந்த ஜந்தர் மந்தருக்கு அப்புறம் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? இதே வினேஷ் போகத் வந்து அப்போல்லாம் வந்து அவர் சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னவங்க இப்போ அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கணும். அப்புறம் இப்போ வந்து அமன் ஷெராவத்னு ஒரு பையன் இன்னைக்கு வந்து 2 பவுட் சூப்பரா ஜெயிச்சிருக்காரு, யூரோப்பியன் சாம்பியனை தோக்கடிச்சிருக்காரு, உலக சாம்பியனை தோக்கடிச்சிருக்காரு, முன்னாள் வீரர்களை. அவரை பத்தி நம்ம ஏன் பேச மாட்டேங்கிறோம்? வினேஷ் போகத்தை பத்தி ஏன் பேசுறோம்? வினேஷ் போகத் வந்து வெறும் மல்யுத்த வீராங்கனை மட்டும் கிடையாது, அவங்க பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன், இந்தியாவில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உட்படுத்தப்படுகின்ற எல்லா பெண்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அவங்களுக்காக அவங்க விளையாண்டாங்க. நான் தான் சொன்னேன், அவங்க ஃபைனல் போனது வந்து இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ல இல்ல, டீம் ஸ்போர்ட். She represented all the oppressed women in the country. அதற்கு காரணம் அவங்க இந்த அளவுக்கு விளையாட்டையும் மீறி, அந்த மேட்டையும் மீறி ஒரு பேசு பொருளாதாரத்துக்கு காரணம் பிஜேபி இல்லையா, அவங்களுடைய தலைமை இல்லையா? அதை ஒத்துக்க மாட்டேன், அது நீங்க மடை மாற்றுறீங்க, ரூல்ஸை மாற்றணும். இவங்க கண்ட்ரோல் உள்ளதை மாற்ற மாட்டாங்க, ஆனால் வந்து இன்டர்நேஷனல் ரெஸ்லிங் ரூல்ஸை மாற்றணும். இது என்ன நியாயங்க? அது நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.